ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு காலையில் மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னா காலையில் என்னென்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஷூட்டிங் கிளம்புறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் 4 மணிலேருந்து ஒரு 7:50, அதாவது காலைல 7:50 வரைக்கும் என்னென்னலாம் வேலை பார்க்குறேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வழக்கம் போல் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்ருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக. தினமுமே காலைல எந்திரிச்சு இந்த மாதிரி வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நிஜமாகவே ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கிடைக்குது. அதனால தான் நான் ரெகுலராக இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதை விட முக்கியமான விஷயம், காலைல எந்திரிச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. காலையில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, செடியில் என்ன பூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஆக்சுவலாக நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க பவளமல்லி வந்து செடியிலேருந்து பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. எப்போவுமே கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்த மாதிரி சுத்தமாக எப்போவுமே இருக்காது. சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொட்டி இருக்கும், பாதி நாள் வந்து செடியிலே தான் வந்து இருக்கும். அதனால் எப்போவுமே பூ இந்த மாதிரி ரொம்ப பறித்து எடுக்கிற மாதிரிலாம் கூட இருக்காது. லேசாக கை வச்ச உடனே வந்து வந்துடும். அதனால் பவளமல்லியை வந்து சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நித்தியமல்லி இருக்கும், அதையுமே வந்து பறிச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. காலையில் ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ஈரமாக தான் வந்து இருக்கும். அதை வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர்லாம் வச்சோ இல்லைனா ஹேர் ட்ரையர் வச்சோ நான் வந்து ஹீட் வந்து பண்ண மாட்டேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி தலையை சும்மா லேசாக தவட்டி விட்டுட்டு அப்போது எந்த அளவுக்கு காயுதோ அதோட ஒரு சின்ன கிளிப் மட்டும் போட்டுட்டு அப்படியே தான் போயிட்டு வேலை பார்ப்பேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா டெய்லி தலைக்கு குளிச்சா உங்களுக்கு தலைலாம் வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுறதுனால பழகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முடி உங்களுக்கு கொட்டாதா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதெல்லாம் பெருசாக கிடையாது. நான் ரெகுலராக இப்படி தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கேன். ஸ்ரதன் வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறமா முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுச்சு. முடியுமே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ரெடி ஆகிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போதே முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். சில பேர் கேட்குறது டெய்லியுமே பூ மாற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், டெய்லியுமே சாமிக்கு வந்து பூ வந்து மாற்றிடுவேன். அதே மாதிரி பிரசாதமாக நீங்கள் என்ன வைப்பீங்க சாமிக்கு காலையில் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சில டைம் வெறும் சர்க்கரை மட்டும் வச்சு கூட காலையில் விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் வைக்கலாம், பால் கூட காய்ச்சி வைக்கலாம். பட் எனக்கு காலையில் பால் காய்ச்சறதுக்கெல்லாம் வந்து டைமே இருக்காது. ஏன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை பண்ணாதான் நான் ஷூட்டிங் போகிறதுக்கு டைமுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக முடியும். அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட அப்போதைக்கு வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் வச்சு பண்ணுவேன். சில டைம் பாதாம் இருந்துச்சுன்னா பாதாம் கூட வச்சு பண்ணுவேன். சாக்லேட் இருந்தால் சாக்லேட் வச்சு பண்ணுவேன். ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் இருந்துச்சு, அதனால் மாதுளம்பழம் வச்சு தான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்குறது என்னென்னா, அக்கா ஒரு சாமிக்கும் பிரசாதம் தனித்தனியாக வைப்பீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் வைக்கிறது இல்லை, எல்லா சாமிக்கும் சேர்த்து ஒரே ஒரு பிரசாதம் தான் வந்து வைப்பேன். மேக்ஸிமம் வைக்கிறது கற்கண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை மற்ற ஏதாவது வந்து வச்சுப்பேன். காலையில் நிஜமாகவே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் போகும்போது வீட்டோட டென்ஷன் வந்து எனக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஷூட்டிங் போகும்போது சமைச்செல்லாம் வச்சுட்டு தான் வந்து போவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் ஷூட் இருந்துச்சு. இது வந்து மண்டே விலாக் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சண்டே வந்து பட்ஜெட் குடும்பம் வந்து போயிருந்தேன். வள்ளியின் வேலன் வந்து ஷூட் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மண்டே டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஷூட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ஓகே, நாளைக்கு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அதனால் நாளைக்கு ஃபுல் டே வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தேன். பட் சண்டே நைட்டு திடீர்னு வள்ளியின் வேலன்லேருந்து கால் பண்ணிவிட்டு, மேடம் நாளைக்கு ஷூட் இருக்குது நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னோடனே பயங்கர அப்செட் வந்து ஆகிடுச்சு. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன். பூவுமே வந்து அப்போ தான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். பட் வேலை கிடைக்கிறதே பெருசு, அதை தாண்டி ஃபேமிலியோடு இருக்க முடியல. தேவேஷ் அதனை வந்து ஆக்சுவலாக ஒரு 7 டேஸாக கண்டினியூஸாக ஷூட் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ப்ரமோஷன்ஸ்க்கு நமக்கு ஏதாவது வந்து ப்ராடக்ட் வந்து வரும். எப்போவுமே காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு தான் யார் நம்மக்கிட்ட ப்ரமோஷன்ஸ் கொடுத்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து
என்ன ப்ராடக்ட் குடுக்குறாங்களோ அது வந்து சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிட்டு தான் ப்ரமோஷன் வீடியோவே வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாய் ஜானு பொட்டிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் நமக்காக வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்கிள்ஸும் அதுக்கப்புறம் ஜுவல் செட்டு அதுக்கப்புறம் பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக நம்ம பெருமாளோட பாதம் வந்து இருக்கும். ரொம்ப குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. இதை வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கொண்டு போயிட்டு அப்படியே வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஓம்னு சொல்லி போட்டு அது விளக்கு கிடையாது, பட் ஓம் மட்டும் போட்டிருக்கோம். அதுவுமே நம்மளோட பூஜை ரூமில் இப்போ வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் மேட் மாதிரி ஒன்று வச்சுட்டு இதில் தான் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது எடுக்கிறதுனாலும் ப்ரமோஷனுக்கு வந்து எடுப்பேன். எப்போவுமே ஷூட்டிங் கிளம்புறேன் அப்படின்னா காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா வீடியோஸையும் அப்லோட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா ஷூட்டிங்கில் போய் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன். அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவேஷ் புட்டிக்கான ஆர்டர்ஸ் தான். நம்ம வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், வேல் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாரீஸுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். பிரிண்டர் வந்து வாங்கியிருந்தோம், பட் வந்து ஃப்ரம் மட்டும் டைப் ஆகுது, டூ வந்து அது பண்ண முடியல. அது என்னன்னு செக் பண்ணுறது கூட டைமே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸு. இது எல்லாத்தையும் தான் ஒன்று ஒன்றா பேக் பண்ண போகிறேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எல்லாம் அவர் எடுத்து வச்சுட்டாரு. அதனால் காலையில் எது எங்கெங்கே அனுப்பணும் அப்படின்றத மட்டும் பார்சல் போட்டு பேக் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொரியர் கவர் வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வாங்கினவங்க என்னோடய ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்களுமே ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது நம்மளால் முடியுமா, இவ்வளோ வாங்கிட்டு வரமேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த தடவை ஒரு 100 பீசஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். மேக்ஸிமம் எங்கிட்ட இருக்கிறது இன்னொரு 20-25 பீசஸ் தான் வந்து அவைலபிளே வந்து இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டில் வந்து மெரூன் மட்டும் மிக்ஸ் ஆகிருக்க கலர்ஸ் தான் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது. எவ்வளோ லென்த் இருக்கும்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி 2 முழம் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக கையிலே வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். சில டைம் அதை விட கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்கும். சில பேர் இதை விட சின்னது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் நம்மக்கிட்ட சின்னது வந்து கிடையாது. இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் சின்னதாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா 2 ஃப்ளவராக வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரோட பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுனால உங்களுக்குமே அதை கேரி பண்ணுறதுக்கோ இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ எங்கேயாவது வைக்கிறதுக்கோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒயிட் கலர் அப்படின்றதுனால நிறைய அழுக்குப்படுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் வந்து பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாரீஸுக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஆர்டர்ஸ் கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. அதனால் சாரீஸுமே வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு வழியாக வச்சாச்சு. நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம், ஷூட்டிங் போயிட்டோன்னா கூட கொரியர் அண்ணா வந்து அவரே வந்து பார்சல் எல்லாத்தையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் அவர் வர்றதுக்குள்ளே வந்து பார்சல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அது மட்டும்தான் என்னோடய மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். வேலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேல் நம்மக்கிட்ட அவ்வளோ வேல் வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். வேல் வேணும், பூ வேணும், சாரீ வேணும், எதுனாலும் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கே வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேல் வாங்கிட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வேல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செக் பண்ணி எல்லாத்தையும் வந்து வச்சுட்ருந்தேன். அடுத்தது இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சமையல் வேலை. ஆக்சுவலாக மண்டே வந்து லீவ் அப்படின்றதுனால சரி வீட்டில் தானே இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். பட் சண்டே நைட் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னோன்னே நிஜமாவே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வேறு வழியே கிடையாது. வேலைக்கு போனால் தான் நம்மளால் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அப்படின்றதுனால ஷூட்டிங்க்கு வந்து காலையிலே கிளம்புறதுக்கு முன்னாடி பிரியாணி வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே பிரியாணி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் நான் இந்த வேலைலாம் முடிக்கும் போது டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5:40 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எல்லா வேலையுமே வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது பெரிய வேலை. ஏன்னா நான் 1 வீக் இல்லை அப்படின்னா அவருமே வந்து ஆஃபீஸ் போயிடுறாரு. வந்தாருன்னா தம்பியை பார்த்துக்க டைம் சரியாக இருக்கும். செடியெல்லாம் தண்ணி ஊற்றாமல் ஒரு மாதிரி ரொம்ப வாடி வந்து போயிடுது. அது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால இருக்கிற இவ்வளோ வேலையிலையும் காலையில் என்ன நேரம் ஆனாலும் எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளம்புவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு புதினா க்ளீன் பண்ணியிருந்தேன்ல அதை எடுத்துகிட்டு உள்ளே கிச்சனுக்கு வந்து போயாச்சு. பிரியாணி அரிசி ஆல்ரெடி தீபாவளி ஃபண்டில் வந்தது இருந்துச்சு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா
எடுத்து லேசாக கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வந்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். பிரியாணி வந்து எப்படி பண்ணுவேன்னா, குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். மேக்ஸிமம் தம் பிரியாணி தான் வந்து பண்ணுவோம். ஆனால் இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு வந்து குக்கரில் தான் பிரியாணி வந்து பண்ண போகிறேன். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்து தயிர், எலுமிச்சப்பழம், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள். இது இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே பச்சை மிளகா அதையும் வதக்கிட்டு தக்காளி போட்டுருவேன். போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி 2த்தையுமே அது கூட ஆட் பண்ணிவிட்டு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர், எலுமிச்சம்பழம் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி கிரேவி மாதிரி திக்காக வந்து ரெடி ஆகிடும். அது கூட சிக்கன் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கூட ஆட் பண்ணிப்பேன். அது கூட தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு, அதாவது 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றுவேன். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அப்படி தான் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றுவேன். பாஸ்மதி ரைஸ் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் ஊற வந்து வைக்க மாட்டேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் போட்டுட்டு சிக்கன் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பிரியாணி ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக புதினா தழை மட்டும் தூவி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஸ்ரதன் வந்து எந்திரிச்சு வந்துட்டான். காலையில் நான் இருக்கேன் அப்படின்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருப்பான். வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரியுது. அவனை வீடியோவில் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிட்டான். ரொம்ப நேரம் இடுப்பில் அப்படியே தூக்கி வச்சுட்டே தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பயம் இவனை கிச்சனில் வச்சு சமைக்கிறதுக்கு அப்படின்னா, நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து இருக்கும். எங்கேயாவது கை வச்சு எதையாவது தட்டி விட்டுருவானோ, ஏதாவது மேலே கொட்டிடுவோம் அப்படின்ற பயம் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சமைக்கும்போது எண்ணெய் வந்து தெறிக்கும். எனக்கே நானாலே நகர்றதுக்கு இடம் இருக்காது. பட் இவனுமே கூட இருக்கான் அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில் மட்டும் ஸ்ரதனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் இருந்தாலும் அவனுக்கு காலைல தூங்கி எந்திரிக்கும்போது நான் இருக்கணும். நான் இருந்தேன் அப்படின்னா இப்படி தூக்கி வச்சுட்டு சமைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். காலையிலே கொஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வந்து இருப்பான். நான் ஷூட்டிங் போகல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் போல இருக்குது. அதனால் அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து எந்திரிச்சு என்கிட்ட வந்துட்டான். அவனுக்கு தெரியாது நான் ஷூட்டிங் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து இருக்கான். அவன் வந்து காலையில் சிலம்பம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே வந்துடுவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அவனுக்காக தான் ஸ்பெஷலாக பிரியாணியே வந்து பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு சரியாக சமைச்சு கொடுக்காத மாதிரி ஷூட்டிங் போகிறதுனால எனக்கு பர்சனலாகவே அப்படி ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் சரி பிரியாணி செஞ்சால் தேவேஷ் எப்போவுமே ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பிரியாணி, பிரிஞ்சி சாதம், இட்லி இதெல்லாம் கொடுத்தா வந்து கரெக்டாக சாப்பிட்டு வந்துடுவான். அவனுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து பண்ணேன். நேற்றே சொல்லிட்டேன். அதனால் வீட்டுக்குள்ளே வரும்போதேம்மா நாளைக்கு என்ன பிரியாணியா? அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்து வந்தான். ஆமாண்டா பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிரியாணி ரெடி ஆகுறதுக்குள்ளே இது குக்கர் மூடி வந்து வச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஷூட்டிங்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா முன்னாடி நாள் நிறைய வேலை இருந்துச்சு. அதனால் கண்டென்ட்ரி காஸ்டியூம்லேருந்து எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தேடி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, ஜவுரியை மறந்துட்டு போயிட்டேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் மறந்துட்டு போகிறது இப்போல்லாம் எனக்கு வழக்கமாகவே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ வேலை பார்க்கறதுனால எதை எடுத்து வைக்கிறோம் இல்லை அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியவே வந்து மாட்டேங்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா, ஃபைனலாக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி காலையிலே எல்லாேருக்கும் கொஞ்சம் பிரியாணி போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு காலைல 7:15க்கெல்லாம் எல்லாேருக்கும் பிரியாணி போட்டு கொடுத்தேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவேஷ், ஸ்ரதன், அவங்க அப்பா, எங்கள் அப்பா வந்திருந்தாங்க. அப்புறம் நானுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்புற மாதிரி வந்து இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அவர் செகண்ட் ஷிஃப்ட் போனதுனால காலையில் வீட்டில் வந்து இருந்தார். இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் 6:00 வந்து கிளம்பிடுவார். தேவேஷுமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். சரி தங்கம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே ஸ்ரதன் என் கூடவே வந்து வந்துட்டான். வந்துட்டு அம்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். சரி வேறு வழியே இல்லாமல் அவனையும் ஷூட்டிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாய் சொன்னேன். தங்கம் அம்மா ஷூட்டிங் போகிறேன்னு சொன்னோடனே முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கீழே வந்து கிளம்பியாச்சு லொக்கேஷனுக்கு. இப்படி தான் மண்டே மார்னிங் வந்து எனக்கு இருந்துச்சு. ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் கிளம்புற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்காது. எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பிடிச்ச வேலையை செய்யும்போது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கண்ணாடி மறந்துட்டேன். தேவேஷ் பாவம் மறுபடியும் மேலேருந்து வந்து என்னோடய கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போனான். அங்கேருந்து நாங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 தெரு தள்ளி தான் இருக்குது. வீட்டு பக்கத்தில் தான் அப்படின்றதுனால அவரே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான், தேவேஷ், அவர் 3 பேரும் வந்து அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம்.
இப்படி தான் மண்டே மார்னிங் வந்து இருந்துச்சு. ஷூட்டிங்குமே நல்லா வந்து போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.